வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRPல இருந்து டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் வந்து கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நல்ல அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 100ல் 200ல் ஒரு 4 மடங்கு கிட்ட நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 02/2024 தான் நம்மளுடைய டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் நம்பரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 01/2024 ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கான வேகன்ட்டும் ஒரு 3.5 மடங்கு அதிகரித்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றிய வீடியோ நான் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பாருங்க, வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு நோட்டிஃபிகேஷன், அதாவது நம்மளுக்கு மார்ச் மாதம் வெளியிட்ட டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 இது ஓவரால் இந்தியாவுக்குள்ள வேகன்ட். ஒவ்வொன்றா நான் ஒன்று காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 1092 வந்து சிக்னல் 1க்கும், டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து 8052 வேகன்ட், மொத்தம் வந்து 9144 வேகன்ட் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போது அறிவிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று, அதாவது 18ஆம் தேதி என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, 18ஆம் தேதி என்ன வச்சிருக்காங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் வேகன்சிஸ் ஆஃப் டெக்னீஷியன் நோட்டிஃபைட் வைட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 02/2024 அடிஷனல் டிமாண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஜோனல் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் இதுக்கு முன்னாடி 9144 வேகண்ட் வெளியிட்டிருந்தோம். இப்போ ஒவ்வொரு ஜோனுக்கும் இருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கு நாங்கள் வந்து வேகண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அறிவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வாங்க ஒவ்வொன்றும் எப்படி அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா, சென்ட்ரல் ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது 1061 வேகண்ட் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ 3290 வேக்கண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 2000 வேக்கண்ட் கிட்ட அவங்களுக்கு கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 494 வேக்கண்ட் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே அதை ஒரு 1598 வேக்கண்டாக ஆகியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேல 514 வேக்கண்ட், அதை இப்போ வந்து 2035 வேக்கண்டாக அறிவிச்சிருக்காங்க. அது மேட்டரில் நம்பர்களே, நம்ம சதன் ரயில்வேக்கு இன்க்ரீஸ் பண்ணதான் மிக மிக முக்கியம், மிக வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சதன் ரயில்வே நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போது மார்ச் மாதம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம சதன் ரயில்வேக்கு 1111 வேகண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ ரிவைஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ உயர்த்திருக்காங்கன்னா, அதை 4323 வேகண்டாக உயர்த்திருக்காங்க. ஏறத்தாழ 3200 வேகண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 3.5 மடங்கு, இதுவும் ஒரு ஏறத்தாழ 3.5 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. முதல்ல என்ன விட்டுருந்தாங்க, டோட்டலாக ஓவரால் இந்தியாவுக்கு 9144 வேகண்டாக விட்டுருந்தாங்க. இப்போ எவ்வளோ விட்டுருக்காங்க, அதை 30,365 வேகண்ட் ஆகியிருக்காங்க. இது ஒரு நல்ல நல்ல ஒரு சான்ஸ் நண்பர்களே, விட்டுறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க மட்டும் தான் பண்ண முடியும். அதனால காம்படிஷன் உங்களுக்கு இப்போ கம்மியாக, வேக்கண்ட் அதிகமானாலும் காம்படிஷன் கம்மி, கட் ஆஃப் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நல்லா படிங்க, நல்ல ஒரு வாய்ப்பு. நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரப்போகுது. அதுக்கான நாள் கொஞ்சம் இருக்குது. இது ஒரு குறுகிய காலம்தான். ஏன்னா அடுத்து ஏஎல்பிக்கான எக்ஸாம் டேட் அறிவிப்பு வந்து இன்னும் ஒரு சில நாட்களில், இல்லை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். ஆகவே முழு முயற்சியுடன் இப்போதிலிருந்தே பயிற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தமிழக இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைய பேர் ரயில்வேயில் பணியில் அமர வாழ்த்துக்கள். முயற்சி செய்து பயிற்சி செய்தால் வெற்றியும் தேர்ச்சியும் நிச்சயம். மேலும் ரயில்வே எக்ஸாம் தொடர்பான எது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அறிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.